நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயுதம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த சபை கூடுதலை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் எழும்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் செபித்து இந்த ஆராதனை துவங்குவோமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வானாதி வானங்களுக்குள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவமானவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, அருமையான காலை வேளையிலே உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை உடைய பிள்ளைகளாக எங்கள் எல்லாருக்கும் நீர் கொடுத்திருக்கிற நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தாவே, இந்த நாள் காலை வேலை ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ராஜா. பாடல் வேலையை ஆசீர்வதிங்க, துதி ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க, சங்கீத பகுதி வேத பாட பகுதியை ஆசீர்வதிங்க, சாட்சியின் நேரத்தை ஆசீர்வதிங்க, பிறந்த நாள் திருமண நாள் ஜெப வேலையை ஆசீர்வதிங்க, சபையின் அறிவிப்பு பகுதியை ஆசீர்வதிங்க, காணிக்கை பாடல் பாடுகிற பிள்ளையை கர்த்தர் அபிஷேகத்தால நிரப்புங்க, காணிக்கை செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகளை கேட்டு திடப்பட ஸ்திரப்பட ஆயத்தப்பட அப்பா சீர்பட கர்த்தர் எல்லாருக்கும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆடுகளை சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. உம்மால் முன்குறிக்கப்பட்ட கர்த்தாவே, எல்லா ஆடுகளையும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறையா. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை பாராட்டுவதற்காக நன்றி, உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இன்று ஞாயிறு ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கும்படியாக தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உந்தாய என்னை கைவிடலை என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படவில்லை, உந்தாய என்னை கைவிடவில்லை. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படவில்லை, உந்தாய என்னை கைவிடவில்லை. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேல் உம்மை துதிப்பேன், எல்லோகேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகேல் உம்மை துதிப்பேன், எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உந்தாய என்னை கைவிடலை. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உந்தாய என்னை கைவிடலை. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் என
எனக்கு தந்தி வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியான தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி பரதேசியான தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படவில்லை உம் தயை என்னை கைவிடவில்லை உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படவில்லை உம் தயை என்னை கைவிடவில்லை வெறும் கையால் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறும் கையால் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நாம் துதிப்பதே எவ்வளவு மேன்மை. அதனால் தேவனுடைய நாமத்தை இரண்டாவது பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் உன்மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு ஓரியாவிலா விலகாமை அவர் காணாதவர் போலிருந்தார் மோரியாவிலா விலகாமை அவர் காணாதவர் போலிருந்தார் ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பருகி பெருக செய்தார் ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பருகி பெருக செய்தார் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார் கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார் எழுந்து வந்தார்
அகற்றி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அகற்றி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். ஆமென். உன் நினைவெல்லாம் ஆமென். நம்முடைய நினைவுகளை அறிந்தவர் நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். என்னை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பாடலாக கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆதலால் துதிப்போரை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நுகத்தடி நீட்டை போக்கி போக்கி தீபச்சொல்லை நடுவின்று நீக்கி. நுகத்தடி ஆமென் போக்கி தீபச்சொல்லை நடுவின்று நீக்கி. திருபயனும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. அவர் சொல்லி நடக்காததேது,
அவர் வார்த்தை தரையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவளர்ச்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவளர்ச்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். முகத்தடி விரலினை நோக்கி தீபச்சொலை நடுநின்று நீக்கி. முகத்தடி விரலினை நோக்கி தீபச்சொலை நடுநின்று நீக்கி. இருபையினும் மதிலை பணிவார். உன்னை சூழ்ச்சியுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படி எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போமா? ஆமென். ஒருபோதும் நாம் சோர்வடைய கூடாது. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பதே எவ்வளவு மேன்மை, அவரை உயர்த்துவதே எவ்வளவு மேன்மை. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள். நாம் எல்லோரும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், அவரே துதிப்போம். அவரே ஒரே தேவன். ஹல்லேலூயா. அவரை துதிப்பதே எவ்வளவு மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, அவர் எவ்வளவு அழகானவர்
அவர் எவ்வளவு அருமையானவர் தெரியுமா? நம்மை காக்க வந்த தேவன், நம்மை உருவாக்க வந்த தேவன், நம்மை தோளின் மேல் சுமக்கின்ற தேவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இனிமையானவர், அவர் மகிமையானவர், மீட்பரானவர் அவர். அதுதான் அவர் இயேசு கிறிஸ்து. அவர் சிறந்தவர், அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர். அவருடைய ஒரே வார்த்தையில் எல்லாரும் சுகமானார்கள். அவருடைய ஒரு வார்த்தையில எல்லா வியாதியஸ்தரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அழகான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஒருபோதும் சோர்வடையாமல் அவரை உயர்த்தி பாடுவோமா? ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. பாடுமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அவர் மகிமையானவர். அவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஆமென். அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம்
என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் நம்முடைய இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். தேவன் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பல தந்தீரே நன்றி ஐயா, பல தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. அன்பு கொண்டே நன்றி ஐயா, அன்பு கொண்டே நன்றி ஐயா. அரவணைக்கு நன்றி ஐயா, அரவணைக்கு நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. அவன் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமென். உணவு தந்தீர், உணவு தந்தீர், உணவு தந்தீர். உணவு தந்தீர். உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க.
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு வல்லமையை பெற்று போராடி ஜெபிக்கிறோம். தேவன் நம்மை நிரப்பியிருக்கிறார். தேவன் நம்மை நிரப்பியிருக்கிறார். அவருடைய வல்லமையால் நிரப்பியிருக்கிறார். There is a presence. உங்களுக்குள்ளே ஒரு பிரசன்னம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு பிரசன்னம் இருக்கிறது. தேவ ஆவியானவர் நம்மை அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எழுதி பிரகாசி, உன் ஒளி வந்தது. தேவனானவர் நம் முன்னாக நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒளியாகவும் அவர் வார்த்தையாகவும் நின்றிருக்கிற தேவன் அவரை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்துவது எவ்வளவோ மேன்மை. தாவீதை
போல நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை தேவ மகிமை வெளிப்படுகிற நாட்களிலே ஆதலால் ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது. அவரை துதிப்பதில் ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது. அவர் மகிமை உள்ள தேவர், அவர் மாட்சிமை நிறைந்தவர், அவரே சக்கராதிபதியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். அவர் மகிமையானவர், அவர் நம்மை மீட்க வந்த தேவன். நமக்காக சிலுவை சுமந்து நம்மளுடைய பாடுகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார்கள் அவரு. ஆனா நமக்காக நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை புது மனுஷர்களாக புது சிருஷ்டிகளாக ஆக்கினார் அல்லவா. அவரை துதிக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை நம்பினோம், வெட்கம் அடைவதில்லை அப்பா. உமக்காக காத்திருக்கிற நாங்கள் ஒருபோதும் சோர்வடைய கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முறைப்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முறைப்பாடற்றவரே. இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீராயிருப்பவரே. ஆமென். இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீராயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைக்கிறா அற்புதம் செய்தேன், யார் நினைக்கிறா வழியிலும் அற்புதம் செய்தேன். வல்லவரே செயல்களில் வல்லவர், அவர் செயல்களில் வல்லவர், சொல்வதிலும் செய்வதிலும் செயல்பாடற்றவர். அவர் உயர்ந்தவர். வல்லவரே வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முறைப்பாடற்றவரே. இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். நம்பிடும் யாவருக்கும் நீராயிருப்பவரே. இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீராயிருப்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. அவனே காண்போரே உயர்த்திட உயர்த்தி வைத்தீரே, அழகி வந்தாட
தாமே இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து தந்தமைக்காக எல்லோரும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென். மீதமுள்ள பகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென். இயேசுப்பா, இந்த ஆராதனையிலும் பாடல்களிலும் நீர் மகிமையாய் பிரசன்னமாய் வெளிப்பட்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய பிரசன்னம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வேத பாடம் 76ஆம் சங்கீதம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். தைரிய நெஞ்சம் உள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூலம் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? வானத்தில் இருந்து நியாய தீர்ப்புக்கு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவருக்கும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். சேர்ந்து வாசிப்போம். வாசின்படியால் கொடுக்கப்பட்ட வேத பாடம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-15 வரை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-15 வரை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியிலுள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிந்தல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் காணிக்கை பாடலாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை,
கூட பேச சித்தம் கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான அவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம், சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமே. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இங்கே தாவீது எழுதின சங்கீதத்துல அருமையான கர்த்தருடைய இருதயத்தை கேட்ட அந்த தாசனாகிய அந்த தாவீது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு கேள்வியை கேட்பதை இங்க பார்க்கிறோம். என்ன கேள்வி? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்குள்ளே அநேக நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்னைக்கு கர்த்தருடைய கூடாரத்துல, அதாவது தேவ சமூகம், சுருக்கமா சொல்லணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆள் யார்? அதுதான் அந்த கேள்வி. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை அடையக்கூடிய அல்லது உங்களுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற நபர்கள் யார்? நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம ஜெபம் கேட்கப்படுறதில்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட ஜெபத்தை கேட்கிறாரா, நிச்சயமா நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன். அப்படி அநேக பிள்ளைகள் நம்ம கேட்கிறோம்ல, அதே கேள்வியை தான் இங்க வேற மாதிரி கேட்டிருக்காரு. என்ன? என் ஆண்டவருடைய கூடாரத்திலே, என் ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறதுக்கு யாருக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார்? அதுதான் அந்த கேள்வியோட அர்த்தம். அப்படின்னா இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை உண்டு. நான் எப்போதும் ஆண்டவரோடு இருக்கணும், நான் எப்போது ஆண்டவருக்கு பிரியமான வழியில இருக்கணும், என் ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம், என் ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய ஒரு பாக்கியம். எப்படி எலியா சொன்னான் பாருங்க, நான் சேனைகளின் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறான். அப்படின்னா என்ன சொல்றான்? அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல யார் இருக்கானா? ஏசப்பா இருக்கார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அச்சாரம். அதனாலதான் மோசே ஐயா இப்படியாக ஒரு ஜெபத்தை கேட்டார். என்ன கேட்டாரு? ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக போகாவிடில் நீர் எங்களை இந்த இடத்திலிருந்து அனுப்பாதிரும் என்று சொன்னார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நான் போய் நின்னா செங்கடல் எனக்கு வழிய விடாது, நான் போய் நின்னா எரிகோ கோட்டை எனக்கு வழிய விடாது, நான் போய் நின்னா யோர்தான் நதி பிரிந்து போகாது. நான் ஒரு சாதாரண மனுஷன், ஆனா இந்த எரிகோ கோட்டையை காட்டிலும், இந்த செங்கடலை காட்டிலும், இந்த யோர்தானை காட்டிலும் பெரியவர் ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த பெரியவர் முன்பதாக வரும்போது, அவருடைய பிரசன்னம் வரும்போது, அவருடைய சமூகம் வரும்போது எந்த செங்கடலும் வழிவிட்டு தான் ஆக வேண்டும், எந்த எரிகோ கோட்டையும் வழிவிட்டு தான் ஆக வேண்டும், எந்த யோர்தானா இருந்தாலும் அது பின்னிட்டு திரும்பி போய்தான் ஆக வேண்டும். அவருடைய சமூகத்தில் அத்தனை வல்லமை உள்ளது, அவருடைய சமூகம் அத்தனை பேரின்பமானது, அந்த சமூகத்தில் அவ்வளவு மகிமை இருக்கிறது, அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அதை உணர்ந்தவனாக அந்த மோசே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நாங்களும் இந்த ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்பது எதனாலே விளங்கும்? உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் என்னப்பா விசேஷித்த ஜனம் அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். அல்லேலூயா. அப்ப அவருடைய சமூகம் இன்னைக்கு நம்மோடு கூட இருந்தா மட்டும்தான் அவரோட வாசம் பண்ண முடியும், அவரோடு நடக்க முடியும், அவரோடு பழக முடியும், அவரோடு சஞ்சரிக்க முடியும். ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான், அதனால கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபையும் தயவும் கிடைத்தது. அப்ப நல்லா யோசித்து பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எதை காட்டுகிறது? யார் ஒருவர் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதத்தையும், அவர்களை கர்த்தர் வழி நடத்துகிற விதத்தையும், அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற விதத்தையும் இத்தனை காரியங்கள் நமக்கு காட்டுகிறது. அதேதான் தாவீது ஐயா இங்க கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? என் ஆண்டவரே, அன்னைக்கு மோசே ஐயாவுக்கு உங்க பிரசன்னத்துல தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை கொடுத்தீங்களே, ஏனோக்கு கொடுத்தீங்களே, நோவாக்கு கொடுத்தீங்களே, சாமுவேல் ஐயாக்கு கொடுத்தீங்களே, அதே போல எனக்கும் கொடுங்க, அதை வழி என்ன எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் வாயை கொண்டு கேள்வி கேட்க வைத்த அதே தெய்வம் அதே வாயிலிருந்து பதிலையும் கொடுக்கிறார். ஏன்னா வேத வசனங்கள்லாம் பரிசுத்த ஆவியினாலே
ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். இப்ப பாருங்க, கேள்வி கேட்டது தாவீது, அந்த வாயிலிருந்து தான் கேள்வி புறப்பட்டது, அதே வாயிலிருந்து பதிலும் வருது. என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. நடந்து நடப்பித்து சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லா போனீங்க, 3 காரியத்தை சொல்றாரு. யார் ஒருவர் அவருடைய கூடாரத்தை தங்க முடியும்னா, யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ண முடியும்னா, இந்த 3 காரியங்களை செய்கிறவரை தேவன் காட்டி கொடுக்கிறார். உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அப்ப முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம், உத்தமனாய் நடப்பது. அப்ப உத்தமனாய் நடக்கிறதுனா என்னங்க? ஆண்டவர் உத்தமனா என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்கீத புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 681 பக்கம். விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றார். யார் உத்தமன் காட்டி கொடுக்கிறார் பாருங்க. யார் ஒருவர் துணிகரமான பாவம் செய்யாதபடிக்கு, துணிகரமான பாவம் செய்கிற சுபாவம் தன்னை ஆளாதபடிக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களே உத்தமன் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். என்னது? இவர்களே உத்தமன் என்று அடையாளப்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, துணிகரன்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த காரியத்தை செய்யாம இருக்கதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா அவர் சொல்லியும் கேட்காம அதை மீறி செயல்படும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு பேர் துணிகரன் சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தையை மீறி நாங்கள் செயல்படும் போது, நமக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்க போது, நமக்கு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறப்பிக்கப்படும் போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேலை. அந்த வார்த்தையை மீறி நடக்கும் போது நம்ம துணிகரக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் துணிகரமா செய்து விட்டோம் சொல்லுகிறது. நம்ம அறியாம செஞ்சோம் சொல்லக்கூடாது. நல்லா கவனிச்சுங்களா? அறியாம செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல ஆண்டவர் மோசேகிட்ட சொல்றாரு, அவங்க ஏனோக்கியர்லாம் பார்த்துட்டு, இந்த கானானியர்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? ஒரே புலம்புறாங்க, முறையிடுறாங்க, கண்ணீர் விட்டு அழுறாங்க. அது ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சரி அவங்க கண்ணீர் விட்டாங்களே, அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது சொன்னாங்க இல்லையா, அதனால நீ என்ன பண்ணு, அவங்கள திரும்ப வனாந்தரத்துக்கு நடத்திட்டு போயிட்டு 40 வருஷம் சுத்திட்டு வரட்டோன்னே, அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் சொல்லிட்டார். இப்ப அவர் வாயிலிருந்து வார்த்தை என்ன வந்துச்சு? நீ திரும்பி சுத்தி போ அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவங்க என்ன பண்றாங்க? இல்ல இல்ல, திரும்ப 40 வருஷம் கழிச்சுதான் நம்ம சுதந்திரிக்க முடியுமா? இல்லங்க, நான் இப்பவே போறேன்னு சொல்லி ஆண்டவரோட வார்த்தையை மீறி போனாங்க. அப்ப மோசே சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை மீறி போறீங்க, அது உங்களுக்கு வாய்க்காது. உங்க சத்துருக்கு முன்பதாக நீங்க முதுக காட்டாதீங்கன்னு சொல்றாரு. மீறி போவாங்க. இவங்க புறப்பட்டு போறது லட்சக்கணக்கில் போவாங்க. ஆனா எதிரிகள் வெறும் சில ஆயிரம் தான் இருந்தாங்க. அந்த சில ஆயிரமான மக்கள் இத்தனை லட்சமான மக்களை தோற்கடித்தாங்க. இஸ்ரவேல் முதல்ல முதுகு காட்டின இடம், அல்லேலூயா, தோற்று ஓடி வந்த இடம், அநேக பேர் சங்கரிக்கப்பட்ட ஒரு இடம். அப்ப துணிகரம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடப்பதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தாவீது ராஜா தன்னை தேவன் ராஜாவாக ஆக்கின போது அவன் உள்ளத்துல ஒரு பெரிய ஆசை இருந்தது. என்ன? கர்த்தர் என்னை இவ்வளோ பெரிய ஒரு உயர்வு கொடுத்தாரு, ஆடுகளுக்கு பின்பதாக சென்ற என்னை கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கு ராஜாவாக வைத்திருக்கிறாரு. அதனால அவருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துல வைக்கணும்ட்டு அவன் என்ன பண்றான்? பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தான். போய் மன உத்தமமா போய் செய்யறான். போய் என்ன பண்ற? ஒரு புது மாட்டு வண்டி எடுத்துட்டு வரான். அழகா ஆடல் பாடல் சத்தத்தோடு பெரிய களிப்பு கொண்டாட்டம் நடக்குது. உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு அந்த மாட்டு வண்டியில வைக்கிறாங்க. மாட்டு வண்டி அப்படியே வருது. பாடல் என்ன, துதிக்கிற சத்தம் என்ன, ஆடல் பாடல் என்ன, அப்படியே எருசலேமே கொண்டாட்டமா இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல வரும்போது அந்த மாடு மிரளுது. அந்த மாட்டு வண்டி கீழே சாயிற மாதிரி போகுது. உடன்படிக்கை பெட்டி சரிந்து விழுறது போல வருது. உடனே ஊசா என்ன பண்றான்? கர்த்தருடைய பெட்டி கீழே விழ போதேன்னு ஒரு நல்ல எண்ணத்தை தான் பிடிக்க போனான். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் ஊசாவின் மேல் கோவப்பட்டு என்ன பண்ணாரு? அவனை அடித்தார்னு சொல்லப்பட்டு. ஏன் அடித்தார்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கை பெட்டி லேவியர்கள் தான் தூக்கணும். லேவியர்கள் அவருடைய தோல் மேலே வைத்து தூக்கிட்டு வரணும். ஆனால் இங்கே தாவீது என்ன பண்ணான்? அவனுங்க இஷ்டப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு நீ உடன்படிக்கை பெட்டியை தூக்கு, அதை தூக்கிட்டு வந்து மாட்டு வண்டியில் வச்சு மாட்டு வண்டி வழியாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. லேவியர்கள் தான் அந்த பெட்டியை தொடர்றதுக்கு அதிகாரம் உள்ளவங்க. அந்த லேவியர்கள் அதுவும் எப்படி தூக்கிட்டு வரணுமா? கர்த்தருடைய பெட்டியை தோளின் மேலே அவங்க தூக்கிட்டு வரணும். இந்த பக்கம் ஒரு கம்பு கொடுத்துருப்பாங்க, வளையத்தில் கம்பு பாய்ச்சிருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு வளையத்தில் கம்பு பாய்ச்சிருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய கொஞ்சம் நபர்கள், அந்த பக்கம் இருக்க கொஞ்சம் நபர்கள் சேர்ந்து உடன்படிக்கை பெட்டி தோளின் மேலே வைத்து சுமக்கணும். ஆனா இங்க கர்த்தருடைய தாசனாகிய தாவீது கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்த போது அந்த இடத்துல ஒரு அடியை கர்த்தர் கொடுத்தா. நல்லா கவனிங்க. அப்ப இதுதான் மீறி நடக்கிற ஒரு காரியம். பின்பதாக அவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது அவனுடைய தவறை கர்த்தர் உணர்த்தினார். அவனுடைய தவறை அவன் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு சீர்பொறிந்து அடுத்த வாட்டி உடன்படிக்கை பெட்டி எடுக்கும் போது சரியான முறையில் எடுத்தான். அங்க தேவ மகிமை விளங்கிற்று. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, மீறி நடக்கிற ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லும் போது அதை மீறி நம்ம நடக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை பொய் பேசாதேன்னு சொல்லுதுன்னா அதை மீறி நம்ம பொய் பேசணும். அதுக்கு பேரு துணிகரம். கீழ்ப்படியுது ஆண்டவர் சொல்றாரு. அந்த கீழ்ப்படியதை விட்டுட்டு நம்ம மீறி நடக்கிறவளா இருந்தா அதற்கு பேரு துணிகரம். கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்கணும். அந்த கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும், ஜெபிக்கணும், குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு காரியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா அந்த வார்த்தைக்கு மீறி நாம நடக்கும் போது அதுக்கு பேரு துணிகரம். உலகத்தோடு பழகாது, உலகம் உனக்கு அபாயகரமானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்றாரு. அப்போ உலகத்தோட நீ பழகாதே அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் மீறி உலகத்துல லேசா ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி சொன்னா அது பாவத்தோடு விளையாடுறது. நல்லா புரிந்து கொள்ள, பாவத்தோடு விளையாடுறவன் ஒரு நாளும் பரிசுத்தத்தோட வாழ முடியாது. கொஞ்சோண்டு சும்மா கொஞ்சம் தானே எட்டி பார்த்தேன், கொஞ்சம் தானே பாவம் செஞ்சேன், இல்லை அதுதான் உனக்கு வாசல். நல்லா புரிந்து கொள்ளும். பாவம் எப்படின்னா உள்ள போகிறதுக்கு வழியை திறக்கும், பின்னாடியே உன்னுடைய கதவு மூடிக்கிட்டே வரும். உனக்கே தெரியாது. திரும்பி பார்த்தனா எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருக்கும், எந்த வழியிலும் உன்னால போக முடியாது. இதுதான் பாவம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால பாவத்தோடு விளையாடக்கூடாது, உலகத்தோடு விளையாடக்கூடாது. அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் வேதம் சொல்லுது. அதனால பாவம் செய்யாதபடிக்கு, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாம பழகணும். அதுக்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியின் நிறைவான ஒரு அபிஷேகம் தேவை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஒரு காரியம் தேவை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, துணிகரம்னா என்ன? இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை மீறி நடக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை மீறி நடக்கிறது. நம்ம ஆண்டவர் சொல்ற ஆவிக்குரியவங்களோட ஐக்கியம் வச்சுக்கணும், நம்ம உலகத்தாரோட ஐக்கியம் வச்சுக்கிறது மீறி நடக்கிறது. கர்த்த என் வாழ்க்கையில ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு எடுத்துக்கலங்க, எனக்காக ஒரு வேலை வச்சிருக்காரு, எனக்காக ஒரு படிப்பை வச்சிருக்காரு, அல்லது எனக்காக ஒரு துணையை வச்சிருக்காரு, அல்லது எனக்காக ஒரு தொழிலை வச்சிருக்காருன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு காரியத்தை நோக்கி தான் நீங்க போனோமே தவிர அதை மீறி உங்க மாம்சம் சொல்லுகிற, உங்க சுயம் சொல்லுகிற அந்த காரியத்துக்கு நீங்களும் நானும் இடம் கொடுப்போமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது துணிகரம். அப்ப அந்த துணிகரத்தின் நிமித்தமாக நமக்கு என்ன வரும்? பெரிய பொல்லாப்பு வரும். அதை நம்ம விலக்கி காத்து கொள்ளணும் தான் ஆண்டவர் கிருபையாக நம்மோடு கூட பேசுகிறார். அநேக நேரங்களில நம்மையும் அறியாமல் இப்படிப்பட்ட துணிகரத்தில் ஈடுபட்டதுனால அநேக பொல்லாப்புகள் நமக்கு நடந்திருக்கும், நம்ம பெற்றோருக்கு நடந்திருக்கும், நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத அவப்பெயர்லாம் வந்திருக்கும், தேவையில்லாத நிந்தைகள் வந்திருக்கும், தேவையில்லாத அவமானம் வந்திருக்கும். அதெல்லாம் காரணம் என்ன? தொழில தேவையில்லாத நஷ்டம் வந்திருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருப்பார், ஆண்டவர் நல்ல ஒரு வரங்களை கொடுத்திருப்பார், நல்ல கிருபைகளை கொடுத்திருப்பார். அதெல்லாம் நம்ம இழந்து போயிட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிறோம்னா காரணம் என்ன? எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம துணிகரமாய் நடந்தது நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வெறுமையை மாற்ற விரும்புகிறார். காலம் கடந்து போனது போகட்டும், ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டு சீர்பொருந்தி இனிமேல் துணிகரமான பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தாவே என்னை விலக்கி காரும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஒப்பு கொடுக்கிற ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமனை நடக்கிறவன் அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ண முடியும், அவரோடு கூட நடக்க முடியும், அவரோடு கூட சஞ்சரிக்க முடியும். அப்ப உத்தமன்னா யாரு? துணிகரமான பாவம் செய்யாதபடிக்கு, ஆண்டோட வார்த்தையை மீறி நடக்காதபடிக்கு
காத்து கொள்ளுகிறவன் தான் உத்தமன். அல்லேலூயா. இரண்டாவதாக நீதியை நடப்பிக்கிறவன். அந்த சங்கீதம் அப்படிதான் சொல்லுகிறது, நீதியை நடப்பிக்கிறவன். நீதினா எதை குறிக்கிறது? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமா, யாருக்குன்னா யோவான் ஸ்நானகனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்பார். ஆமா, நல்லா கவனிங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வரார். நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? நானே உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய ஆளு, நீங்க என்கிட்ட வரீங்களே அப்படின்னு அவருக்கு தடை பண்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது. அப்படின்னா நீதி இங்க எதை குறித்து சொல்லப்படுகிறது? ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த வெளியேறப்பட்ட வெளிப்பாடுகளை அறிந்திருக்கிற நாம், வெளியேறப்பட்ட சத்தியங்களை அறிந்திருக்கிற நாம், இன்னும் நம்மை போல அறியாம இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் மரித்து கொண்டே இருக்காங்க நாளுக்கு நாள். இன்னைக்கு நம்ம ரோசமாவை விதைத்து இருக்கிறோம். ஆனா அதே போல ஏசப்பாவை அறியாத எத்தனையோ ரோசமாக்கள் மரித்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ மக்கள் மரித்துக்கிட்டு, எத்தனையோ சகோதர சகோதரிகள் மரித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அத்தனை ஆத்துமாக்கள் ஒருவேளை அது நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தவங்களா இருக்கலாம், நம்மளோடு பேசுகிறவங்களா இருக்கலாம், நம்ம கூட அண்ணன் அண்ணன் பழகினவங்களா இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அண்ணனா இருக்கலாம், அல்லது நமக்கு கூட வேலை செய்யறவங்களா இருந்திருக்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு நமக்கு ஒரு தொடர்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த தொடர்பில் இருந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி சத்தியத்தின் பாதையில நடத்த வேண்டிய நாம் அந்த நேரத்தை அது சரியாக பயன்படுத்தாத போது நாம நீதியை நடப்பிக்காதவர்களாக மாறி போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இங்க யோவான் நீதியை நடப்பித்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியை நடப்பித்தார், பேதுரு நீதியை நடப்பித்தார், ஸ்தேவான் நீதியை நடப்பித்தார், பவுல் நீதியை நடப்பித்தார். ஆனா இன்றைக்கு நம்மை குறித்து எழுதப்படுமானால் என்ன எழுதப்படும்? நான் ஆண்டவருக்காக இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்தை நான் அநேகருக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தேன், ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுத்தேன். அதனால இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அநேகர் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நீதியில நடப்பிக்கிற ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. வேலை அவசியம், வருமானம் அவசியம், குடும்ப அவசியம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இதன் மத்தியிலே கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? நான் உனக்காக மரித்தேனே, நான் உனக்காக ரத்தம் சிந்தினேனே, நான் உனக்காக முன்முடியை ஏற்றுக்கொண்டேனே, நான் உனக்காக காரி உமிழப்பட்டேனே, நீ தொங்க விட வேண்டிய இடத்துல நான் உனக்காக தொங்கி உன்னை மீட்டு கொண்டேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கும் போது நாம் என்ன சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை நம்ம ஆசீர்வச்சிருக்காரு, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வேலையை செய்யத்தானே? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு என் ஆண்டவர் என் மூலமாக மகிமைப்படுகிறாரா? இன்னைக்கு என் ஆண்டவரை நான் சொல்லுகிறேனா? வேலை செய்யற இடமா இருக்கட்டும், கூட பழகிறவங்களா இருக்கட்டும், வேலை செய்யற இடம், நண்பர்கள், எதுவா உற்றார் உறவினர் யாரா இருக்கட்டும், அவங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் என்னங்க செய்யணும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அருமையான பர்னபா இருக்கார். பர்னபாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? அவருக்கு கூட்டம் கூட்ட தெரியும். நல்லா கவனிச்சிங்க. அவருக்கு என்ன சுபாவம் உண்டுன்னா, ஜனங்களை அப்படியே கவர்ச்சித்து கூப்பிடக்கூடிய ஒரு கிருபை இருக்குது. ஆனால் அவருக்கு போதிக்கிற கிருபை இல்லை. ஆனால் பவுலுக்கு எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் போதிக்கிற கிருபை இருக்கு, ஆனால் அவருக்கு கூட்டம் கூட்டுற கிருபை இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டு பேரும் ஒன்றா பயணிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, பர்னபா சொன்னா, டே உனக்கு ஆண்டவர் போதிக்கிற கிருபையை கொடுத்துருக்காருல, நீ என்ன பண்ண போதி, உனக்கு என்ன ஒரு கூட்டம் மக்களை சேர்க்கணும், அவ்வளோதானே, ஏன் வேலைடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். அது மூலமா என்ன நடக்குது? ஒரு கூட்டம் மக்கள் சேர்க்கப்படுகிறாங்க. இங்கே பவுல் பிரசங்கம் பண்ணுறான், உடனே அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்றாங்கம்மா, ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படுறாங்க. அப்ப இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணிக்க, நம்முடைய வாழ்க்கையில தருணங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார், நல்ல தருணங்களை கொடுக்கிறார். ஒரு வீட்டை ஒரு ஃபங்க்ஷனா, ஒரு பர்த்டேவா, ஒரு திருமணம், ஒரு பிரேயர் மீட்டிங் வைங்க. அதுல யாரை கூப்பிடணும்? இயேசுவை அறியாத ஜனங்களை கூப்பிடணும். இதுதான் பர்னபாவுடைய செயல். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு ஆத்மா ரட்சிப்பு எப்படி உண்டாங்க? நாம வாசலை திறந்து கொடுத்தாதான்.
அப்போ ஆண்டவர் நம்ம காணா ஒரு கல்யாணத்துல ஒரு அற்புதம் நடந்தது இல்லையா? எப்படி நடந்தது? மரியாள் வேலைக்காரங்க பார்த்து என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்க, வேற எதையும் பண்ணாதீங்க. அததான் சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போய் அந்த கச்சாடியில தண்ணீரை நிரப்புன்னாரு. போய் செஞ்சாங்க, அவ்வளவுதான். அடுத்து என்னப்பா சொல்லணும்? ஓகே, இப்ப எடுத்துன்னு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடு, அவ்வளவுதான். அதை எடுத்து போய் கொடுத்தாங்க. அப்போ அந்த தண்ணீர் திராட்சரசமா மாறி இருக்கிறது ஏசப்பாவுக்கும் அந்த வேலைக்காரங்க மட்டும்தான் தெரியும். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இது என்னன்னே தெரியாது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, எப்போ அற்புதம் நடந்தது? ஒரு கீழ்ப்படிதல் வரும்போது, ஆண்டவர் சொன்னதை செய்யும் போது அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அப்ப நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நல்லா புரியும். கர்த்தருக்காக நீங்க எதெல்லாம் விதைக்கிறீங்களோ, எதெல்லாம் செய்யறீங்களோ, எதுக்கெல்லாம் பிரயாசப்படுறீங்களோ, அதற்கெல்லாம் ஒரு பலனை கர்த்தர் நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். என்ன பண்ணுவாரு? இந்த தண்ணீரை ரசமாக மாற்றினது போல நீங்க கூட்டம் கூட்டுறீங்க பாத்தீங்களா? ஒரு பிறந்த நாளோ, ஒரு திருமண நாளோ, அல்லது உங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷ ஜபங்களோ நீங்க வைக்கும் போது, ஆண்டவரை அறியாத மக்களை நீங்க கூட்டி ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் பேசுவார். கர்த்தர் அந்த இடத்துல அவளோடு கூட இடைப்படுவார். அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். அது பரலோகத்தில் உங்க கணக்கில் எழுதப்படும். அல்லேலூயா. ஆமா, நம்ம நேர்ல போய் பிரசங்கம் பண்றது ஒரு வகை, 1 to 1 ஆண்டவருடைய வார்த்தை பேசுறது ஒரு வகை. ஆனா நற்கிரியைகள் மூலமாகவும் தான தர்மங்கள் மூலமாகவும் நம்மளால அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையே அநேகரை ரட்சிப்புகளை நடத்தும். இதே போல நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பிரேயர் மீட்டிங் மூலமாக கூட அநேகரை கர்த்தருக்குள்ள நீதிக்குள்ளாக நம்மளால நடத்த முடியும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில அநேகரை நீதிக்குட்படுத்தணும். இந்த யோவான் ஸ்நானகனை போல, ஏசப்பாவை போல, பேதுருவை போல, ஸ்தேவானை போல, பவுல் அப்போஸ்தலனை போல நானும் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கிறவனாக, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவனாக, ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற ரட்சிப்பை இன்னும் அறியாத இருளில் உள்ள ஜனங்களுக்கு, பாவத்திலே வாழுகிற ஜனங்களுக்கு, சாபத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு, துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் சிக்கி தவித்துக் கொண்டு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துற விதம் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க விதைக்கிறதுக்கு உண்டான பிரயாசத்தை அறுப்பீங்க. அல்லேலூயா. நீங்க விதைக்க விதைக்க அறுவடை பண்ணுவீங்க. எல்லாம் பரலோகத்துல மகிமையா உங்களுக்கு இருக்கும். அப்போ இரண்டாவதாக நீதியை நடப்பிக்கிறவர்கள் யாரு? யார் ஒருவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ அவர்களை நீதியை நடப்பிக்கிறவர்கள். மூன்றாவதாக வேதம் என்ன சொல்லுது? மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அந்த சங்கீதம் 15:2 சொல்லப்பட்டிருக்கு. என்னது? முதல்ல உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்ப மனதார சத்தியத்தை பேசணும். சத்தியம்னா என்னங்க? சங்கீதம் 119 142 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 142. வேதம் சத்தியம். அப்ப மனதார சத்தியத்தை பேசணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதத்தை பத்தி பேசுங்க. என்னது? வேதத்தை பத்தி பேசுங்க. அப்ப வேதத்தை பத்தி நம்ம பேசணும். அப்பதான் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். நீங்க வேதத்தை பேச பேச உங்களுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுங்களா? வேத வசனங்கள் உங்க மனதில் ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். வேத வசனங்களுக்குரிய அந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிற ஒரு காரியத்தை உங்களால பார்க்க முடியும். வேதத்துல தேறின வேத பாரனாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். தீமோத்தேயு குறித்து வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. அவன் சிறு பிராயம் முதற்கொண்டு அவன் வேதத்தை கற்று தேறின வேதபாரகனை போல மாறினான். எஸ்ரா என்கிற அருமையான ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டு அவன் கர்த்தருடைய வேதத்திலே கற்று தேறின வேதபாரகன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேத வசனத்தோடு நீங்க சஞ்சரிக்க 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 வேத வசனத்தை எடுத்து பேச 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 உங்க வாழியில பேசும்போது, அநேகர் முன்பதாக சத்திய வார்த்தைகளை பேசும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசிக்கும் போது அதுல நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
அப்ப இன்னைக்கு நித்திய ஜீவனை வேதத்துல வைத்திருக்கிறார். நீங்க வேத வசனத்தை எடுத்து பேசும்போது வேதம் சொல்லுகிறது, அருமையான அப்போலோ என்கிறவன் ஆவியிலே அனல் உள்ளவனாக சத்தியத்தை அவன் என்ன பண்ணா சத்தியமாக போதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு வெறும் யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானம் மட்டும்தான் எடுத்திருந்தான். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குரிய செய்தியை கேட்டு அதற்கு உண்மையாக கீழ்ப்படிந்து அதிலே தேவனுக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த செய்தியை தியானம் பண்ண அந்த செய்தியின் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்பாடை கொண்டு அவன் அநேகருக்கு சத்தியத்தை போதிக்கிறவனாய் மாறினான். வேத ஆவியில அனலுள்ளவனாய் அவன் ஊழியம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா புரிந்து உங்களுக்கு சரி, வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் கொஞ்சமா இருந்தா கூட நீங்க அந்த சத்திய வேத வசனத்தை நீங்க வாசிங்க. வேதத்தை வாசிக்க வேதம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும், வேதம் உங்களுக்கு விளக்காக இருக்கும், வேதம் உங்களை பாதைக்கு தீபமாக இருக்கும். வேதமானது அநேக மனுஷனுடைய பொல்லாத குணங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நீங்க சங்கீத புஸ்தகத்துல வாசிச்சு பாருங்க, அவனுடைய தேவன் அருளின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினாலே அவனுடைய நடைகளில ஒன்றும் பிசகுவதில்லை. பொல்லாதவனை குறித்தும் அக்கிரமக்காரனை குறித்தும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த வேத வசனங்களை நீங்க வாசிக்க இவன் பொல்லாதவன்றதை நீங்க கண்டுகொள்ள முடியும். அவனுடைய ஆவி என்ன மாதிரி ஆவி என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்ப சத்திய வசனத்தை நீங்க பகுத்து ஆராய கத்துக்கொள்ளணும். வேதத்தை தியானம் பண்ண கத்துக்கணும். வேதத்தை தியானிக்கிற தியானம் எனக்கு இன்பமா இருந்தது என்று தாவீது சொல்லுகிறான். வேதம் சமூலம் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வேத வசனம் என்னுடைய தனிமையிலே எனக்கு அது இளைப்பாறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேதத்தோடு நம்ம அதிக நேரம் செலவிடுறோமா அல்லது செல்போனோடு அதிகமாக செலவிடுறோமா? வேதத்தோடு அதிக நேரம் நம்ம செலவிடுறோமா அல்லது உலகத்து மக்களோடு உலக காரியங்களோடு செலவிடுறோமா? யோசித்து பாருங்க. வேதத்தோடு செலவிடும் போது உங்க வாயிலிருந்து வேத வார்த்தைங்க வருங்க. உலகத்தோடு செலவிட்டீங்கன்னா உலக காரியம் தான் உங்க வாயிலிருந்து வரும். யோசித்து பாருங்க. அப்ப மனதார சத்தியத்தை பேசணும். சத்தியம் என்பது என்ன? வேதம். அப்ப வேதத்தை அதிகமா வாசிங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா கூட ஆண்டவரே எனக்கு இது வெளிப்படுத்தி தாங்கப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க. அன்றைக்கு தானியேலுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படியாக உங்களுக்கு அறியாத சத்தியத்தை, நீங்க கேள்விப்படாத சத்தியத்தை, மறைவான அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அதன் மூலமாக உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். உங்களை கொண்டு அநேகரை கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. நீங்க அநேகரை திடப்படுத்துகிறவர்களாக மாறுவீங்க, அநேகரை ஸ்திரப்படுத்துகிறவர்களாக மாறுவீங்க. கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். அப்ப இன்றைக்கு வேதத்தை நம்ம பேசணும். இரண்டாவதாக சத்தியம் எதை குறிக்கிறது? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:6 பக்கம் 149 புதிய ஏற்பாடு. நானே வழியும் சத்தியமும் நல்ல கவனிங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய். அப்ப சத்தியம்னா என்ன? இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானேன்னா மனதார இயேசுவை பத்தி பேசணும். அல்லேலூயா. அவருடைய அன்பை பத்தி பேசணும், அவருடைய இரக்கத்தை பத்தி பேசணும், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை பத்தி நம்ம பேசணும், அவர் நாமத்தை குறித்து பேசணும், அவருடைய ரட்சிப்பை குறித்து பேசணும், அவருடைய விசுவாசத்தை குறித்து பேசணும், அவருடைய அற்புத அடையாளங்களை குறித்து நம்ம பேசணும். மல்கியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். மல்கியா புஸ்தகத்துல மத்தேயுக்கு முன்னாடி இருக்குல்லையே, அதான் புஸ்தகம் மல்கியா. அதை எடுங்க. அதுல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். ஆமென். கர்த்தர் கவனித்து கேட்பார். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் ஆமென். அவருடைய நாமத்தை நல்லா கவனிங்க. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தரை பத்தி பேசுனீங்கன்னா, அவருடைய நாமத்தை குறித்து பேசுனீங்கன்னா, அவரை பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல உங்களை பத்தி இன்னைக்கு பிரின்சி ஏசப்பாவை பத்தி பேசுனாங்க, மைட்டி ஏசப்பாவை பத்தி பேசுனாங்க, இம்மான் பேசுனாங்க, ஜேக்கப் பேசுனாங்க. இப்படின்னு உங்க ஒவ்வொரு பேரை போட்டு இந்த நாள் இந்த வருஷம் இத்தனை மணித்துளியில இவரு இன்னாருக்கு அவருடைய ஆண்டவரை
குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து அவர் பேசினாங்கன்னு சொல்லி எழுதப்படும். அல்லேலூயா. ஞாபக புஸ்தகம், அநேக புஸ்தகங்கள் கடைசி நாட்களில் திறக்கப்படும் போது இந்த ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டு நீங்க கர்த்தருக்காக பேசின அந்த வார்த்தைகள் அது அன்னைக்கு பலனை நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டோட கொடுத்த வாயில நம்ம என்னங்க பேசுறோம்? அநேகர் திட்டி பேசுறோம், துக்கப்படுத்துற மாதிரி பேசுறோம், வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறோம். ஆனா பேச வேண்டியது என்னன்னு சொல்றாரு பாருங்க. வேதத்தை பத்தி பேசணும். இரண்டாவது ஏசப்பாவை பத்தி பேசணும், அவர் நாமத்தை பத்தி பேசணும், அவருடைய ரட்சிப்பை பத்தி பேசணும், அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை பத்தி பேசணும், அவர் எனக்காக செய்து முடித்தவைகளை குறித்து பேசணும், அவருடைய வருகை குறித்து பேசணும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளை பேசணும். இன்னைக்கு அதெல்லாம் பேசாம உனக்கு உதவாத காரியங்களை பேசி நம்ம நேரங்களை வீணாக்குறோம். ஆண்டவர் கொடுத்த வாயை நம்ம வீணா பயன்படுத்துறோம். ஆண்டவர் கொடுத்த எல்லா சரீரத்தினுடைய அவைகளை வீணா பயன்படுத்தும் போது ஆண்டவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளால நிற்க முடியல சொல்லுங்க பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தரால ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியல. ஆனா சில நேரங்கள் நான் மணிக்கணக்கில் கூட ஜெபிக்கிறேங்க. ஆனாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியல. ஆண்டவருடைய அபிஷேகம் என்ன நிரப்பல. ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டேங்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சேனா இல்லையா, என் ஜெபம் கேட்கப்பட்டதா கூட தெரியல. அநேக நாளா நான் ஜெபிச்சுக்கிட்டு ஆனா எனக்கு பதிலே வரல அப்படின்னா ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில உத்தம குணம் இல்லாம இருக்கலாம். இரண்டாவதாக நாம நீதியை நடப்பிக்காதவர்களாக இருக்கலாம். மூன்றாவதாக மனதார சத்தியத்தை பேசாதவர்களாக இருக்கலாம். இந்த 3 காரியம் நம்மகிட்ட இல்லாததுனால அல்லது இதுல ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தா என் அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்துல நிற்க நமக்கு தகுதி இல்லாம போகிறது. ஏன் ஜெபம் கேட்க முடியும்னா, பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் ஒருபோதும் வாசம் பண்ண மாட்டார். பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய வீட்டின் அலங்காரமா இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இருதயத்துல பரிசுத்தம் உள்ளவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்துல பரிசுத்தத்தை இல்லாம உலகத்தை வைத்துக்கொண்டு, அசுத்தங்களை வைத்துக்கொண்டு, சில மனுஷர்களை வைத்துக்கொண்டு, நமக்கு பிடித்தமான ஆட்களை வைத்துக்கொண்டு ஏசப்பாவை விளக்கினவருடைய ஜெபம் எப்படிங்க கேட்கப்படும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு எனக்குள்ள உத்தம குணம் இல்லாம, எனக்குள்ள நீதியை நடப்பிக்கிற காரியம் இல்லாம, எனக்குள்ள மனதார வேதத்தை பத்தி பேசுகிறதோ அல்லது ஏசப்பாவை பத்தி பேசுகிறதோ எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்கும்போது எப்படிங்க அவருடைய சமூகம் என்னை ஏற்றுக்கொள்ளும்? யோசித்து பாருங்க. எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இந்த உலகத்தானே அவனை பத்தி பேசினாதான் அவன் என்ன பண்ண நம்ம ஆளவன் அப்படின்னு சேர்த்துக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அவன் ஒண்ணுமே செய்யாதவன், அவனுக்கு நம்ம என்ன பண்றோம்? முகஸ்துதி செய்யறோம். ஆனா நம்ம ஜீவனுள்ள தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கார். ஆனா அவரை பத்தி பேசணும்னா நமக்கு பேச தயக்கமா வருது. மனுஷன் முன்பதாக பேசுறதுக்கு நமக்கு தயக்கம் வருது. மனுஷன் முன்பதாக அவர் நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு ஒரு பயம் வருது, ஒரு நடுக்கம் வருது. ஏன் வருது? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் முன்பதாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானே என் பிதாவுக்கு முன்பதாக தூதருக்கு முன்பதாக மறுதளிப்பேன் என்றார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏன் அவருடைய சமூகத்தில் நம்மளால வாசம் பண்ண முடியல? ஏன் அவருடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடியல? ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாம இருக்கு? ஏன் நம்மளால எழும்பி பிரகாசிக்க முடியல? ஏன் நம்மளால அபிஷேகத்தால நிரப்பப்பட முடியல? ஏன் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியலன்னா காரணம் இதுதான். நமக்குள்ள கர்த்தர் விரும்புகிற இந்த 3 குவாலிட்டியான காரியங்கள் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால இடைபட முடியல. உத்தமமா இருக்கணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நட அப்படின்னு சொன்னார். யோபு பார்த்து பாருங்க. யோபு குறித்து என்ன சொல்லப்பட்டது? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிய வார்த்தை என்ன வருது பாருங்க யோபு குறித்து? உத்தமன். அப்ப உத்தம குணம் நமக்குள்ள இருக்கணும். உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்று சொல்லப்பட்டு இருக்குது. அதுதான் உத்தமம் வருது பாருங்க. தொடக்கமே உத்தமம். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சொல்லிக் கொள்ளுமே, எனக்குள்ள ஒரு உத்தம குணம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அப்ப அந்த உத்தம குணம் நம்ம கிட்ட இருந்தாதான் துணிகரமான பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறவன் உத்தமன், தன் ஆவியை அடக்கிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு ஆவி அடங்குதா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆவி அடக்கணும், சரீரத்தை அடக்கணும், பாவம் செய்யாதபடிக்கு, அசுத்தமான காரியத்துக்கு ஈடுபடாதபடிக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக முடக்குவதற்கு ஆவியை அடக்க தெரிந்தவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உத்தம குணம். அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார்.
உத்தமமாய் தன்னை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த கர்த்தருடைய கண்கள் எப்போதும் அவங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்கிட்ட உத்தம குணம் இருக்கா? நான் நீதியை நடப்பிக்கிறேனா? அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுகிறேனா? ஆண்டவரை பத்தி சொல்றேனா? அவருடைய ரட்சிப்பை பத்தி சொல்றேனா? அவருடைய வழிகளை காட்டி கொடுக்கிறேனா? யோசித்து பாருங்க. பவுல் பெரிய சொத்துக்காரன், 500 கோடிக்கு மேல அன்றைக்கே அவனுக்கு சொத்து இருந்தது. அவன் நினைச்சிருந்தா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த சொத்துக்களோட ஆடம்பரமா வாழ்ந்திருக்க முடியும். அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே ராஜாக்களோட தான், பெரிய பெரிய அதிபதிகளோட தான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு ஆத்தங்கரையில, நல்லா கவனிங்க, ஆத்தங்கரையில துணி துவைக்கிற பெண்கள் நடுவில் ஒரு, நல்லா கவனிங்க, அத்தனை பெண்கள் நடுவில் ஒரு ஆண் நிற்கிறது எவ்வளவு கூச்சப்படுவான். அதுவும் இவன் படித்தவன், கமாலியலோட பாதத்துல படித்து தேறினவன், பெரிய பணக்காரன். அவன் ஆத்தங்கரையில வந்து நின்று ஆண்டோட வார்த்தையை பிரசங்கிக்கிறான். அவனுடைய வாஞ்சை என்ன, தாகம் என்ன? இன்னைக்கு நான் அறிந்து கொண்ட என் இயேசுவை, நான் பெற்றுக்கொண்ட இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு இன்னும் இந்த ஆற்றங்கரையில துணி துவைத்து கொண்டு இருக்க எத்தனையோ பேர் பெறாம இருக்காங்க சொல்லிட்டு அவன் வெட்கத்தை பார்க்கல, அவமானத்தை பார்க்கல. அவன் கர்த்தருடைய சிந்தையை மாத்திரம் நோக்கி பார்த்து, அதை மாத்திரம் நோக்கி பார்த்து அதற்கு நேராக தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனால அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான் லீதியாளோட குடும்பம். யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறேனா? ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்துகிறாரா? அல்லது ஆண்டவருக்கு நான் பிரயோஜனமான பாத்திரமா இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு? ஆண்டவருடைய பிரச்சனை ஏன் என்கிட்ட இல்லை? அநேக நேரத்தில் நம்ம கேட்கிற கேள்வி, எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ உபவாசித்து ஜெபிக்கிறேன், எவ்வளோ கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறேன், ஆனாலும் உத்தம குணம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எவ்வளவா நான் உபவாசிக்கிறேன், எவ்வளோ நேரம் ராத்திரியும் பகலுமா கண்ணீர் வடித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன், ஆனாலும் நீதியை நடப்பிக்காம இருந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? மனதார சத்தியத்தை பேசாம, வேதத்தை பேசாம, ஆண்டவரை பத்தி பேசாம, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க குறைவுகளை பேசிக்கிட்டு, உலகத்தை பத்தி பேசிக்கிட்டு, அவனை பத்தி பேசிக்கிட்டு, இவனை பத்தி பேசிக்கிட்டு, ராசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு சொல்றாரு. ஆனா அந்த மனுஷனை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு நம்ம அழகை பத்தி பேசுறோம், நம்ம படிப்பை பத்தி பேசுறோம், நம்ம தாளந்துகளை பத்தி பேசுறோம், நம்ம வீட்டை பத்தி பேசுறோம், நம்ம ஜாதியை பத்தி பேசுறோம், நம்ம பழக்க வழக்கத்தை பத்தி பேசுறோம். நாங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என் குடும்பம் எப்படி தெரியுமா, அதெல்லாம் பேசுறோம். ஆனா பேச வேண்டியது அது இல்லையே. பேச வேண்டியது இயேசுவுடைய வேதத்தை பத்தி அல்லவா? அதுதானே என் பாதைக்கு தீபம், அதுதானே எனக்கு வெளிச்சம். ரட்சிப்பை சுதந்தரிக்க உள்ளே வருகிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பது அதுதானே. என் வாழ்க்கையில ஒளி வீச வேண்டிய நான் இன்னைக்கு அநேகருக்கு தடுக்கலின் கல்லாம் மாறி போனதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை பத்தி பேச வேண்டிய இடத்துல நான் பேசாமல் மனுஷனை புகழ்ந்து, என்னை புகழ்ந்து, ஆண்டவருக்கு பதிலாக என்னை முன்பதாக வைத்ததுனால இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேக ரட்சிப்புகளாக நடத்தப்படுவதற்கு நானே தடைக்கல்லா இருக்கிறேனே. யோசித்து பாருங்க. இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு இடரலை உண்டாக்கினா யோசித்து பாருங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? இந்த எந்திர கல்லை நீ கட்டி கொண்டு நீயே கடல்ல விழுந்து செத்து போறது உனக்கு நலமா இருக்குன்றார். என் வாழ்க்கை இடரலான வாழ்க்கையா? நான் யாருடைய ரட்சிப்புக்காக நான் இடரலா இருக்கிறேனா? யாருடைய பரிசுத்தத்துக்காக நான் இடரலா இருக்கிறேனா? யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் இடரலா இருக்கிறேனா? ஒருவேளை அது உங்க கணவராக கூட இருக்கலாம், ஒருவேளை அது உங்க மனைவியா கூட இருக்கலாம், ஒருவேளை அது உங்க பிள்ளைகளா கூட இருக்கலாம், ஒருவேளை அது உங்க பெற்றோரா கூட இருக்கலாம். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. யாருக்கு முன்பாக தடை கற்களை போடக்கூடாது. அவனுக்காக கிறிஸ்து இயேசு மரித்திருக்கிறாரே, ரத்தம் சிந்தி இருக்கிறாரே, தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. யோசித்து பாருங்க. நான் மாம்சம் புசிப்பது என் சகோதரனுக்கு இடரலா இருக்குமே, ஆனால் என் வாழ்நாள் எல்லாம் மாம்சம் புசியாதபடிக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய சிந்தை. மற்றவங்களுக்கு இடர்ல உண்டாக்குற எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இடரலற்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும், இடரலற்ற ஒரு பேச்சு, இடரலற்ற ஒரு வாழ்க்கை நடக்க நம்ம கிட்ட இருக்கணும். நான் எப்படி இருக்கேன்? என் ஆண்டவருடைய சமூகத்துல நான் எப்படி இருக்கிறேன்? எனக்குள்ள உத்தம குணம் இருக்கா?
துணிகரமா செஞ்சுட்டு ஏதோ தெரியாம செஞ்சுட்டு மனுஷன் ஏமாத்தது போல ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஆண்டவர் தெளிவா காட்டி கொடுத்துருவாரு. ஏன் ஜெபம் கேட்கப்படல நமக்கு மற்றவங்க கிட்ட சொல்லலாம், என்ன வேணா காரணம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட காரணம் சொல்லவே முடியாது. நம்ம உத்தமமா நடக்கலனா அவரோடு நடக்க முடியாதுங்க. நோவா உத்தமனாக இருந்தான், ஏனோக்கு உத்தமனாக இருந்தான், ஆபிரகாம் உத்தமனாக இருந்தான், ஈசாக்கு யாக்கோபு உத்தமனாக இருந்தார்கள், அவரோடு கூட நடந்தாங்க. இன்னைக்கு நாம கர்த்தரோடு நடக்கணும்னா, கர்த்தரோடு பழகணும்னா, கர்த்தரோடு சஞ்சரிக்கணும்னா இன்னைக்கு உத்தம குணத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மனதார நீதியை நடப்பிக்கணும், சத்தியத்தை பேசணும். இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்ட விலையேற பெற்ற ரட்சிப்பு, நான் அறிந்து கொண்டேன் இயேசுப்பாவை. இன்னும் அறியாமல் எத்தனையோ கோடி ஜனங்க இருக்காங்களே, அவங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? அவங்க ரட்சிப்புக்காக என்ன செய்யறேன்? ஜெபிக்கிறேனா? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேனா? வாயை திறந்து சத்திய வசனங்களை சொல்றேனா? இயேசுப்பாவை பத்தி சொல்றேனா? அல்லது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிரயாசத்தின் பலனாகிய என்னுடைய வருமானத்திலோ அல்லது என்னுடைய படிப்பினாலோ அல்லது என்னுடைய எந்த கிரியையினாலோ ஆண்டவரை நான் எப்படியாகிலும் வெளிப்படுத்துறேனா? யோசித்து பாருங்க. எதையோ ஷேர் பண்றோம், ஆண்டவரை பத்தி ஷேர் பண்றோமா? உங்க ரட்சிப்பை பத்தி ஷேர் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவர் என்னை எப்படி ரட்சித்தார்னு ஷேர் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு ஷேர் பண்ணியிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறோம், எத்தனையோ சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம். அத்தனையோ பேருக்கும் நம்ம ஆண்டவர் அறிவிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில் இயேசு அறியப்பட வேண்டும், என் பேச்சினாலே அவர் அறியப்பட வேண்டும், என் சிந்தையினாலே அவர் அறியப்பட வேண்டும், என்னுடைய கிரியைகளினாலே அவர் அறியப்பட வேண்டும். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு விரோதமாக நம்ம நடந்து கொண்டு இருப்போமே ஆனால் ஆண்டோட மன்னிப்பு கேட்டு சீர்பொருந்தி இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் வாசம் பண்ணுகிற பாக்கியத்தை, அவரோடு நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். வேலையில எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நேரம், ஆண்டவரோடு சீர் பொருந்த வேண்டிய ஒரு நேரம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். நீங்க ஆண்டவருடைய வசனம் உங்களோடு பேசி இருக்குமே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நெருக்கி ஏவி இருக்குமே ஆனால் ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு மனம் திரும்புங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. தேவ தூதர்கள் நடுவில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? ஆமீன். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட என் மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். உடைய வார்த்தை சமட்டியா எங்கள் நடுவிலே புறப்பட்டு வந்திருக்கிறது. உடைய வார்த்தை பொல்லாங்கனை அழுக்கிற துடைக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. உடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது, உடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உடைய வார்த்தையில ஆவி இருக்கிறது. கர்த்தாவே, அந்த வார்த்தைகளை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும், எங்கள் சபையை சுத்திகரிக்கட்டும். எங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கிரியைகளை, துர்க்கிரியைகளை, உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அகற்றி போட்டு எங்கள் பிள்ளைகளை உத்தமர்களாக மாற்றுவீராக. எங்கள் பிள்ளைகளை நீதியை நடப்பிக்கிறவர்களாக மாற்றுவீராக. எங்கள் பிள்ளைகள் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாக மாற்றுவீராக. உமோடு சஞ்சரிக்கிற பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஏனோக்கை போல சஞ்சரிக்கிற பாக்கியம், ஆபிரகாமை போல சஞ்சரிக்கிற பாக்கியம், ஈசாக்கை போல சஞ்சரிக்கிற பாக்கியம், யாக்கோபை போல சஞ்சரிக்கிற பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து 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 அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர், நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நன்மையினால கிருபையினால முடிசூட்டி வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற உங்க மேலான நாமத்தில் இவரை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஆமென். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும்
உமக்கு நீர் என்றும் நீதானையா எங்கிலும் அங்கெங்கும் நாமம் உந்தன் நாமமையா உமக்கு நீர் என்றும் நீதானையா நீரே வாழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வாழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் கல்லும் அல்ல கண்ணும் அல்ல கல்லாகும் சித்தம் அல்ல ஜீவன் உள்ள தேவன் நீதானையா கல்லும் அல்ல கண்ணும் அல்ல கல்லாகும் சித்தம் அல்ல ஜீவன் உள்ள தேவன் நீதானையா ருதமும் உமக்கில்லை சொருபமும் உமக்கில்லை ஆவியாயிருக்கிறீராண்டவரே ருதங்கள் உமக்கில்லை சொருபமும் உமக்கில்லை ஆவியாயிருக்கிறீராண்டவரே நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது உன்னாம மகிமைக்கு உண்டாக்கினீர் உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது உன்னாம மகிமைக்கு உண்டாக்கினீர் படைப்பு தெய்வமல்ல பார்வரெல்லாம் தெய்வமல்ல கர்த்தர் ஒருவரே கடவுளையா படைப்பு தெய்வமல்ல பார்வரெல்லாம் தெய்வமல்ல கர்த்தர் ஒருவரே தெய்வமையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா உமக்கு நீர் என்றும் நீதானையா விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா உமக்கு நீர் என்றும் நீதானையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் எல்லாம் வல்ல தெய்வம் நீரே இல்லை இல்லாதவர் இவ்வாறே ஆகாதது ஒன்றுமில்லையே எல்லாம் வல்ல தெய்வம் நீரே இல்லை இல்லாதவர் இவ்வாறே ஆகாதது ஒன்றுமில்லையே வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதமடி நடப்பதெல்லாமும் திருப்படி வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதமடி நடப்பதெல்லாமும் திருப்படி நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா உமக்கு நீர் என்றும் நீதானையா விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா உமக்கு நீர் என்றும் நீதானையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் ஆமென் ஹalleluya எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒருவரை ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.